மார்னிங் ஒரு 8 மணிக்கு வேலைக்கு கிளம்பிடுறேன் சார். பொண்ணுங்கள யார் வேலைக்கு போக சொன்னது? அந்த ஆள் வீட்ல பாத்திரத்தை கழுவிருப்பாரா இல்லையா? வேலைக்கு போகணும். அதான் ஆம்பளை. ஒரு ரீசன்ட் டைம்ஸா ஒரு ஒரு சின்ன ஒரு இன்கம்ப்ளீட்னஸ், ஒரு ஒரு வெறுமை. இதுல என்ன இருக்கு? வெறுமை. அது ஒரு பெருமையா நினைச்சு செய்யுங்க. இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாதான் அடுத்து வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு படுக்கலாம் அப்படின்னா யாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. வீட்டு வேலை ஒரு வேலையா? அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட் இன்னொருத்தவங்க வந்து பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட். எங்க அம்மா சமைக்கிறது கைப்பக்குவம் யாருக்குமே வராது. யார் சமைச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன். சரி செத்து போயிடுறா. இன்னமும் அவங்க 73 இயர்ஸ் ஆகுது. இன்னமும் அவங்கள வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோ, அவங்களையும் கூட வச்சு வேலை வாங்கிக்கோன்றது எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க அதை என்ஜாய் பண்ணி பண்றாங்க. அன்பா உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. காசு இருக்குங்கிறதுக்காண்டி ஒருத்தரை நீ செய்ய வேண்டிய வேலையை வேலை வாங்க கூடாதுங்க. அவன் கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு வேலை கொடுக்கணும்ல, அவன் செஞ்சா என்ன? நீ ரொம்ப தைரியசாலி. ஆக்சுவலாக வீட்டு வேலை செய்யறது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. முதல் விஷயம், வீட்டு வேலை பார்ப்பது ஃபிட்னஸ் அல்ல. நான் சொல்லல, சட்டையை கிழிச்சு விட்டுருவேன்னு. பிராக்டிகலா சில விஷயம் சொல்றாங்க பாருங்களேன். இதெல்லாம் பண்ணாதான் ஜாயின்ட் ஃபேமிலியே நிலைக்கும். அதான் உண்மை. ஏன் நாங்கெல்லாம் இல்லையா? எங்க அம்மா அப்பா நான் ஜாயின்ட் ஃபேமிலினா தானே. அலங்கார பந்தலிலே அலங்கார மக்களே, ஏற்கனவே ரொம்ப ஓவரா போயிட்டேன். ஜஸ்ட் ஒரு பிற்போக்குவாதியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன். நம்ம மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அயலார் அப்படின்னு நீங்க சொல்றது யார சொல்றீங்க? இல்ல, என் குடும்பம் ரத்தம் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை தான் அயலான்னு சொல்றேன். இது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதாவது அயலார்னு சொன்ன உடனே இதை வந்து கம்யூனிட்டி பத்தி பேசுறாரோ எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல சார், அது அப்படி. சரி, இல்லைன்னா சந்தோஷம். அயலார்னு சொல்லி அந்த விதத்துல நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா சந்தோஷம்னு சொல்லும்போது அவரை வந்து விட்டு கொடுக்காம அவங்க மனைவி வந்து பேசினாங்க. அவங்க வேற ஜாதி, நானும் வேற ஜாதி தான். நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க நினைக்கல இது வரைக்குமே. ஓ ஓகே. ஓ, கல்யாணமே ஜாதி மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கேட்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அண்ட் அது போக இந்த ஒரு வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் முரண்பாடாக பேசியிருப்பேன். எல்லாமே வந்து பார்த்தா நீங்க ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கோங்க. இந்த சுகமான சுமை கேரக்டருங்க என்ன தேடுறாங்க? நன்றி தம்பி.